குறுகுறுப்பே ஈரக்கோள நடுங்குதடி அது ஈரஞ்சொட்ட உருகுதடி என் தூக்கம் தூரம் போய் ஐயையோ என் தூக்கம் தூரம் போய் தூக்குல தான் தொங்குதடி. எந்த குச்சி போட்டாலும் அலையுது ஓடிதுடா, ஒண்ணுமே பண்ண முடியலடா, பயமா இருக்குடா. ஏன்டா இவ்வளவு பெரிய கூட்டத்தை சொல்லி நிறுத்த நேரம் இல்ல, யாரும் சாவக்கூடாது, நம்மளே செத்துருவோம். அவன் அப்பயே ஏதோ கத்திக்கிட்டா வந்தா நம்ம காதுல விழுகல. கரண்ட் கம்பி கட் பண்ணி கிடக்குறான், பயப்படிக்கிறீங்க, அடுத்து போட்டு போய் ஊருக்கு. கை கட்டுற தூரத்தில் தண்ணி கிடந்துச்சு. எங்கே தண்ணி இல்லாமல் வெறாச்சி எடுத்து செத்து விடுவோம்னு பயமாக இருந்துச்சு. அப்போ தான் தண்ணியோட அருமை எனக்கு புரிஞ்சிச்சு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் புரியலையே. எங்களுக்கும் புரியல, உங்களுக்கும் புரியாது. ஒன்றும் இல்லை சார், வண்டி ஓட்டிட்டு வந்த டிரைவர் தூங்கிட்டு வண்டியை கொண்டு போய் பாலத்தில் விட்டுட்டான். அந்த ஊராங்க கரண்ட் கம்பியை கட் பண்ணி போட்டிருந்தா அலக்கு கம்பு எப்படா இந்த கரையில் கிடக்கும்? அப்போ நம்ம ஊர் தான் எவனோ ஒருத்தன் கட் பண்ணி போட்டிருக்கான். நில்லுக்கார சொல்றது கரெக்டு தானடா. இந்த செலவக்குரிய வச்சு இது யார் விட்டு துண்டு, எவன் கட் பண்ணி போட்டான்னு இப்ப கண்டுபிடிச்சிடலாம். யாரா? நான் தான். அந்த ஊராங்களோட சிங்கப்பூர்ல சேர்ந்து கொட்டை அடிச்சுட்டு விசுவாசத்தை அங்க காட்டியிருக்கான், நம்ம ஊருக்கு துரோகம் பண்ணிருக்காயா? இந்த தவிர சிரிக்கோட மௌன அடிச்சு கொழுங்கடா. என்ன சொல்லு? யாரா சொன்னது? சரி சரி, நான் பாத்துக்கிறேன். கரெக்டா சொல்ல வேண்டாம். என்னடா சின்ன படத்தனமா அடிச்சிட்டு இருக்கீங்க? பட்டி பிசுக்கடா அவனை. என்ன சொல்றா? வெட்டிடா. பிரசிடென்ட் அடிச்சு அந்த ஊரார இல்லையாடா? என்ன சொல்றா? போன இவன் பண்ணி சொன்னாங்க. தள்ளுடா, விடுடா.
பிரசிடென்ட் அடிச்சது அந்த ஊரம் இல்லையாண்டா இப்போ போனவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க நடந்தது ஆக்சிடென்டா. என்ன நடந்துச்சு? சும்மா இருக்கடா. பொறுங்கடா. இவனே கரண்ட் கம்பி எடுத்து தண்ணிக்குள்ள போட்டிருக்கான். இவனே ஓடி தண்ணிக்குள்ள குதிச்சிருக்கான். ஏன் எதுக்குன்னு கேட்போம். சரியா சொல்றானான்னு பார்ப்போம். இல்லைன்னா வெட்டுவோம். பாரு நம்ம ஊரையும் சாகக்கூடாதுன்னு நினச்சிருக்க. அந்த ஊரைங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க. ஏன்டா பண்ண சொல்றாங்கிற சொல்லு. மரியாதையா சொல்லு, இல்லைன்னா நானே உன்னை வெட்டுவேன். சொல்றாங்க. என்னை பார்த்து வார்த்தைக்கு வார்த்தை என்னன்னு சொல்வீங்க? என் வீட்டில் தவுடல்ல சிரிக்க விடுமாவன், என் வீட்டில் தவுடல்ல சிரிக்க விடுமாவன். என் அப்பா சாவறதுக்கு முன்னாடி என் அம்மா என்னைக்கான உன் வீட்டை தவுடல் வச்சாயா? என் அப்பா சண்டையில் சாகாம இருந்தா என் அம்மா ஏன் உன் வீட்டில் போய் தவுடல போகுது? எங்க அப்பா போட்டோ பார்த்து தினம் எங்க அம்மா லூஸ் மாதிரி பேசிருக்கேன். ஒரு அப்பா இல்லாத குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு தான் தெரியும். அதே மாதிரி அந்த சண்டையில செத்த அந்த ஊர்க்காரங்களுக்கு எத்தனை பேருக்கு அப்பா இல்ல தெரியுமா? எத்தனை பேருக்கு அம்மா இல்ல தெரியுமா? எத்தனை பேருக்கு பிள்ளைங்க இல்ல தெரியுமா? ஏயா இந்த வயசுல அறுவாலை தூக்கி நிக்கிறியே, உன் மாவன் என்னானா? எல்லாத்துக்கும் புத்தி கட்டு போச்சுடா. இதே குளத்து பிரச்சனைக்காகத்தான் என் மக ஜெயிலுக்கு போனா. 30 வயசுல ஜெயிலுக்கு போனவன் 15 வருஷம் உள்ள இருந்துட்டு 45 வயசுல வெளியில வந்தான். கல்யாணம் பண்ணி பார்க்க வேண்டிய பிள்ளைக்கு கருமாதி தாடா பண்ணி பார்த்தேன். போகடா நீங்களும். அந்த குளம் நமக்கு மீன் பிடிக்கிற தவிர வேற எதுக்குமே பயன்படலையா? குடிக்கிறதுக்கு அந்த குளத்தை விட்டா அவங்களுக்கு வேற வழியே இல்ல. ஒரு கல்லு உப்பு அதிகமா போச்சுன்னா சோத்த வாயில வைக்க முடியுதா? உப்பு தண்ணியே குடிச்சிட்டு வாழுகிறானா எப்படி வாழ்வாங்க? எல்லாரும் கையெடுத்து கூப்பிடுறேன், வேணா கால கூட விழுறேன். அது கொடுத்த அவங்க கிட்ட தந்து தொலைங்கயா. பாரி சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? ஒரு வருஷம் கர்நாடகா தண்ணி கொடுக்கலாம், நமக்கு எவ்வளவு கோவம் வருது. பக்கத்து ஊருக்காரனுக்கு நம்ம தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறோம். அவன் சொல்றது சரிதானடா, விட்டுதா? டேய், அந்த குளம் எனக்கு 7 வருஷம் குத்தக. இவரு சினிமா ஹீரோ மாதிரி யார்கிட்ட என்ன வேணும்னாலும் பேசலாம், ஆனா என்கிட்ட முடியாது. கிடைக்காது, கொடுக்க மாட்டேன். புரியுதா? உசுர பணம் கொடுக்க மாட்டேன். தள்ளுங்கடா. நில்லுங்கடா. என்ன நெஞ்செழுத்த இருந்தா என் வீடேறி பொண்ணு கேட்க வந்திருப்பீங்க. மில்லுகார, பொண்ணு கேட்க இவன் மட்டும் வரல, ஊரே சேர்ந்து வந்திருக்குது. ஊர் மரியாதை ஒண்ணு இருக்குல்ல, உட்காந்து பேசுவான். எல்லாத்தையும் மறைச்சு வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாலி அறுத்துட்டு விரட்டி விட மாட்டானா? என்ன உட்காந்துருக்க? போய் தலை சீட்டு புடவை கட்டிட்டு வந்தவங்களுக்கு டீயை போட்டு போ. இவ்வளவு எதுக்கியா? கலெக்டரே போன் பண்ணி அந்த பையன் யாருன்னு கேட்கிறாரு. இவனுக்கு பொண்ணு கொடுக்க நீ யோசிக்கிற. சரி சரி, நாளைக்கு நல்ல முகூர்த்தமா இருக்கு, நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கோ. அதெல்லாம் இருக்கட்டும், வரதட்சணை ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்க. நீ வேற ஏப்பா திரும்ப போட்டு குழப்பற? அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு சல்லி காசு கூட வேண்டாம். அந்த குளத்தோட ஒட்டுமொத்த உரிமையை அந்த ஊருக்கே எழுதி வைக்க சொல்லுங்க. நல்லா இருமா.
யோ பிரசன்ட் நீங்க என்னைக்கு வேணா கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன இப்பையில இருந்து அவன் பொண்ணே இல்லை. ஆனா அந்த குளம் என்னோடது. சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டேன். மில்லுகாரை பத்தி எனக்கு தெரியாதா? வீம்புக்கு பேசிட்டு போறேன். அந்த பொண்ணு மேல உசிரியை வச்சிருக்காயா. அவனாவது அவன் பொண்ணு கல்யாணத்துக்கு வராம இருக்கிறதாவது. எல்லாம் வருவான். ஏப்பா ஆனந்த், ஏய் நாளை காமரை கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா. தலைவரே, நீங்கள் பாட்டுக்கு மில்லுகார் வருவார், கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னீங்க. நைட்லேருந்து மில்லுகாரில் காணுங்கிறாங்களே. அதுக்காண்டி மாலை கழுத்துமா உட்காந்துருக்க பொண்ணு மாப்பிளையே தாலி கட்டவா கிளப்பா சொல்கிறேன். பெத்த பொண்ணு கல்யாணத்தையே வராம ஓடி உழைஞ்சிட்டு இருக்கான். அவளாம் ஒரு பெரிய மனுஷனா? ஏமா நல்ல காரியம் நடக்கிற இடத்துல மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உம்முன்னு இருக்க. மந்திரத்தை சொல்லியா? தாலியா கட்டுங்க. ஓம் மாங்கல்யம் தந்துநானே நாம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்னாமி சுபே சஞ்சீவ சரதஷ்யதாம். இதான் மாப மில்லுகார் வந்துறாரு. எந்திரிங்க தலைவரே, வாங்க வாங்க. வேலை அதான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கல்ல, வாங்க. வாயா மில்லுகார. பந்தில சோறு போடுறாங்கன்னு முன்னாடி ஓடி போய் உட்காந்து மூக்கு முட்டை மில்லுகார. கல்யாணம் பண்ணி விட கிளம்பி போக வேண்டியதானடா. மில்லுகார ஊரே தாலி கட்ட சொல்லிச்சியா? நானும் சொல்லி பார்த்தேன். ஒன்னை விட்டுட்டு தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாயா. கொடுத்த கொடுக்காம தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னாரே உங்க புரட்சியாளர். எல்லாரும் கேட்டுக்குங்க, குளத்தை கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? குளத்தை கொடுக்குற பவர் மாமா கிட்ட இல்ல, மாமியார் கிட்ட தான் இருக்க தெரிஞ்சுக்கிட்டேன். எழுதி வாங்கிட்டு தானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஏங்க, குளத்தை எப்ப என் பேர்ல தானே ஏல எடுப்பிய? அதான் நம்ம பிள்ளை நல்லா இருக்கட்டும், நான் தான் எழுதி கொடுத்தேன். தாலி எடுத்து கொடுங்க. ஐயோ, மில்லுகார கதவு சாத்திட்டாரே. வைராக்கிய புடிச்சவராச்சே, தூக்குக்கு மாட்டிக்க போறாரா? பண்ணி அந்த செத்துக்கிட்டு போயிட போறான்டா. எல்லாம் தலையில விடுத்துற போதுடா. என்னை விட்டுட்டு என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டல. அவன் ஆம்பளதாயா, ஆம்பளதான். 1000 கோடி கொடுத்தாலும் கிடைக்க மாட்டாயா இப்படி ஒரு மாப்பிள்ள. அவன் கொடுத்து வச்சதா, எப்ப அவன் கொடுத்து வச்சோ. மாமா, நீங்க அழுதது, குழந்தை கண்ணீர் வடிச்சது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். என்னது? நீங்க தூக்க மாட்டிக்கிட்டீங்க, நாங்க ஊரே அலுவலப்பட்டு நிக்குது. சரி சரி, இந்த மேட்டர் நமக்குள்ளே இருக்கட்டும். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்களே உங்க கையால வந்து தாலி எடுத்து கொடுங்க. அட வாங்க மாமா, அழுது தெரியுது பாருங்க, கண்ணை துறைங்க. சரிங்க, அட சரிங்கிற. ஏய், சரிக்காதீங்க. ராசிக்காரி ராசிக்காரின்னு எல்லாத்தையும் இவ பேர்ல பண்ண சரியான மோசக்காரியா இருந்திருக்கிறேன். இனிமே எதுவும் இவ பேர்ல கிடையாது. சமதி, என்ன இனிமே மில்லெல்லாம் உன் பேர்ல தான். வேணும்னா சாருதம் மாடர்ன் ரைஸ் மில் வச்சுக்கோ. விடிய போது தாலி எடுத்து விடியா. அச்சதை எல்லாரும் கொடுமா.
ஏப்பா ஃபேனை போடுங்கப்பா. அத்தியக்கு சுக்குவா லாலுவக்க சிந்தாவா? அதுக்கு அர்த்தமா ஊருக்கு போனதும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி சிங்கப்பூர் கூட்டிட்டு வா, நான் சிட்டிசன் போட்டு தரேன்னு அர்த்தம். ஃப்ராட். உன்னுயிர் நான் தானே